இன்றைக்கி நம்ம சிறுகடை கேஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜும் விஜயாவும் கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பாட்டிக்கு ஞாபகம் மறதி வந்தது தான் வந்துச்சு, நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்போ இது சரியாகுன்னு தெரியல, எல்லா வேலையும் நம்மளையவே வாங்கிட்டுருக்காங்க. இதுதான் சாக்குன்னு மீனாவும் எந்த வேலையும் செய்யாமல் ஜம்முன்னு ஜாலியாக இருக்கிறா. இங்கே நான் எல்லா வேலையும் செஞ்சு கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. மனோஜ் ஆமாம்மா, எனக்கே ஆச்சரியமாக போச்சு. திடீர்னு எப்போ மனோஜ் கல்யாணம்னு கேட்டேனே எனக்கே ரொம்ப ஷாக் ஆகி போச்சுங்கம்மா. எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. என்னது ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன சொல்கிற? இல்லை நான் இது இந்த இப்போ ரோகிணி கூட காய்ச்சல அதை சொன்னம்மா. புடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த பார்லர் விஷயம் என்னாச்சு, என்ன தான் முடிவு பண்ணியிருக்கேன், இப்போ தான் இந்த பிரச்சனை ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதாம்மா எனக்கும் தெரியல, நானும் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் ஐடியா கேட்டேன். அவங்களுக்கு யாருக்குமே என்ன டிவோர்ஸ் ஆகலை, அவங்களுக்கு இதை பற்றி யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள் பிரச்சனையை முடிச்சுட்டினா தான் அடுத்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன பண்ணுறேன்னா அவளை கூப்பிட்டு நம்ம ராசியாக சமாதானமாக போயிடலாம், சேர்ந்து வாழலான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் சொல்கிற மாதிரி சொல்லி அவளை கூப்பிட்டு கடையில் உட்கார வச்சு பேசி சமாதானமாகிக்கோ. எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஏதாவது மலை உச்சி நல்லா ஹில் ஸ்டேஷன் மாதிரி கூட்டிகிட்டு போயிரு. என்னம்மா சொல்கிறீங்க, கூட்டிகிட்டு போய் நான் ஹனிமூனுக்கு போவா சொல்கிறீங்க? அதுக்கு போக சொல்லலடா, நீங்கள் அது நல்லா மலை உச்சியில் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு அவளை அங்கேருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடு அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க, எனக்கு கொலை பண்ண சொல்கிறீங்களா? கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறதா, ஒரு கொலைகாரனாகவே ஆக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனோஜ். எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வெறியாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்துச்சு, அதை நம்மக்கிட்ட மறைச்சி ஏமாற்றி நம்ம வீட்டுக்கு அந்த குழந்தைய உன்னை டேடின்னு சொல்லி பின்னாடியே சுற்ற வச்சா. இப்போ மறுபடியும் வேறு யாரு கூடயோ போய் இருந்துட்டு வயிற்றில் குழந்தைய வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு சொல்லி சொல்கிறா. நம்மளை எப்படி ப்ளேம் பண்ணிகிட்ருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜ் உடனே திருன்னு முழிக்கிறாரு, யோசிக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, மறுபடியும் விஜயா கேட்குறாங்க, டேய் நீ மொழியே சரியில்லை, மறுபடியும் ஒரு தடவை கேட்குற, உண்மை சொல்லு, அந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்மதம் இல்லைல்ல, எங்ககிட்ட இது எதாவது மறைக்கிறியா, எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கிறாங்க. சேச்சா இல்லைம்மா, நான் போய் இந்த விஷயத்தில் போய் சொல்லவுனா, எனக்கு அந்த குழந்தைக்கு எந்த விதமான சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் நான் பார்த்தேன். சரி ஓகே, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் பூரி சுட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு விஜயா போயிட்டு அவங்க ரூமில் ஃபோன் பார்த்துட்டு உட்காண்ட்ருக்காங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு சிரிச்சுட்டு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அண்ணாமலையோட அம்மா உள்ளே வராங்க. என்ன விஜயா தன்னைப்பால் உட்காந்து சிரிச்சிட்ருக்க, ஏதோ ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்கத்த, ஃபோனில் ஒரு காமெடி வந்துச்சு, அதை பார்த்துட்ருந்தேன். ஃபோனில் காமெடியா? புத்தி எதோ ஆகிப்போச்சா? ஃபோனில் எப்படி காமெடி வரும், என்ன சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்கத்த, இப்போ ஃபோன்லேயே எல்லாம் வர மாதிரி இந்த ஃபோனில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் அண்ணாமலை வராரு. அண்ணாமலை, என்ன பொண்டாட்டிக்கு எதோ ஆகிப்போச்சா, தனியாக ஃபோனை பார்த்து சிரிச்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இப்போ எல்லாருமே தனித்தனியாக உட்காந்து ஃபோனை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. ரீல்ஸுன்னு வருது, நல்லது கெட்டது எல்லாமே இதில் வருது, எல்லாமே தனியாக உட்காந்து ஃபோன் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி என்னங்கிறாங்கன்னா, அதாவது எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து பேசி கலகலன்னு சிரித்தா தான் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லாயிருக்கும், அதுதான் நல்லது. இதனால் தனித்தனியாக உட்காந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, இன்றைக்கெல்லாம் அப்படி யார் உட்காந்து பேசி சிரிக்கிறதில்ல, எல்லாம் இப்படி தனித்தனியாக சிரிச்சிட்ருக்காங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி ஓகே, என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. நான் போய் என் பேரங்களோட படுத்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை இங்கேயே படுக்குமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் போயிருப்பீங்க, உங்களை நான் எதுக்கு பிரிக்கணும், நான் பேரங்களோட போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனவங்க கரெக்டாக முத்து ரூமுக்கு போகும்போது முத்து மீனாவும் பேசிகிட்ருக்காங்க. அந்த நேரம் போய் பாட்டி கதவை தட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனாவை போய் பால்கனியில் முத்து ஒளிஞ்சு சொல்லிட்டாரு. அப்புறம் பாட்டி உள்ளே போனோடனே ரவி எங்கேங்கிறாங்க. ரவி இன்னும் வரலேன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. கட்டில் மேலே ஒரு சாரீ இருக்குது. என்னடா பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்குது, இது எப்படி இங்கே வந்துச்சுங்கிறாங்க.
துணி காய போட போயிருந்தேன் மேலே. அப்போ மழை வர மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு, துணியாக சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டுன்னு சமாளிக்கிறாரு. சரி சரி, இது வந்து அந்த பொண்ணுங்களதாக தான் இருக்கும், நான் போய் கொடுத்துக்கிறேன். இன்னும் ரவி வராமல் என்ன பண்ணிகிட்ருக்கான், வயசு பசங்க போனோமா வந்தோமா நேரத்தோடு படுத்து தூங்கணும்ல, காலேஜெல்லாம் அழுக்கமா போகிறானா என்ன பண்ணுறான்னு சொல்லி ரவியை பேசிட்டு சரி பரவாயில்ல படுத்து தூங்குங்க, நான் இதை போய் அந்த பொண்ணுங்க ரூமில் கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லை வேணாம் பாட்டி, நானே போய் கொடுத்துறேன்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. நீ நல்ல எண்ணத்தில் போனாலும் ஒரு பொண்ணு ரூமுக்கு இந்த நேரத்தில் ஒரு வயசு பையன் போகக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து மீனா வெளியே வர சொல்லி, நீ இந்த வழியே கீழே போய் பின்னாடி வெளியே சுற்றி முன்னாடி வந்துடு, நான் பால்கனி கதை ஓப்பன் பண்ணி விட்டுறேன், தெரியாத மாதிரி வந்துடலான்னு சொல்லி சொல்கிறாரு. மீனா போயிட்டாங்க. முத்து வந்து இந்த தகவலை ரவிக்கு சொல்லணும்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது தான் வந்து அவங்க உள்ள ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோன் எடுத்து இந்நேரத்துக்கு எதுக்கு ரவி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி எடுத்து பேசுகிறாரு. சொல்லு முத்து அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கரெக்டாக கதவை தட்டுறாங்க. யார் நேரத்துக்கு கதவை தட்டுறாங்கன்னு பார்த்தா பாட்டி. அப்போ தான் இந்த மாதிரி இந்த ரூமில் நடந்ததெல்லாம் வந்து முத்து வந்து ரவிக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அப்படியா, சரி ஓகே நான் போய் ஒழிஞ்சிக்கிறேன், ஸ்ருதியை வந்து இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ருதி போய் வந்து கதவை நீக்கிறாங்க. என்ன பாட்டி இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கூட மேலே துணி காய போட்டால் ஒழுக்கமாக எடுத்து வைக்க மாட்டிங்களா, யாரோ எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது, இதுதான் நீங்கள் பழகிறதா அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சரி மீனா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா வந்து அங்கே வெளியே இருக்காங்கன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கா மீனா, மணி என்னாச்சு, நேரங்காலத்தோடு படுத்து எழுந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பாட்டி திட்டிகிட்ருக்காங்க. அப்போ தான் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து மீனா முன்னாடி போய் உள்ளே வராங்க. என்னாச்சு பாட்டி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எங்கே போயிருந்த இந்த நேரத்துக்கு படுத்து தூங்காமல் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இல்லை பாட்டி, அது வந்து நான் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருந்தேன்னா மாடியில், அதில் ஒரு சாரீ ப்ளவுஸையும் காணுமா, அதை தேடுறதுக்காக தான் மறுபடியும் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், எப்படி இருக்கும், உங்களோட ட்ரெஸ்ஸு தனியாக ஒரு குடியில் காய போடணும், ஆம்பளை பசங்களோட ட்ரெஸ்ஸு கூட மற்றவங்க ட்ரெஸ் கூட சேர்த்து காய போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், முத்து வந்து அவன் ட்ரெஸ் எடுக்க போயிருக்கான், அது கூட தெரியாமல் உன் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டான், அதை கொடுத்துட்டு போகிறக்காக தான் நான் வந்தேன், ஒரு பசங்க இருக்கிற இடத்துல நீங்கள் தானே இதாக இருக்கணும், இப்படித்தான் அசால்ட்டாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இல்லை பாட்டி, அது வந்து இடம் இல்லைன்னு சொல்லி காய போட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. 2 பொம்பளை பசங்க இருக்கீங்க, 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி பாட்டி திட்டிகிட்ருக்காங்க. சரி பாட்டி, இனிமேல் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதோட இன்றைக்கி எபிசோடோட கண்டென்ட் முடிஞ்சுது. நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பை பை.